Hi students, welcome our chemistry class. We are discussing IUPAC nomenclature using functional group. ஓகேங்களா, functional group யூஸ் பண்ணி எந்த மாதிரி IUPAC ஈஸியாக கொடுக்குறதுன்னு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். அண்ட் தென் யோர் செல்ஃப் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். கரெக்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஆன்சரை செக் பண்ணிக்கிட்டு நம்மளோட இன்னைக்கு கிளாஸ்க்கு நம்ம என்டர் ஆகலாம். ஓகேங்களா, ஓகே ரைட். நம்மளோட ப்ரீவியஸ் கொஷின் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எதை ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லியிருந்தோம். இது OH அப்படின்றதோட ஃபங்க்ஷனல் குரூப் நேம் என்ன? ஆல்கஹால். ஓகேங்களா, CHO அப்படின்றதோட ஃபங்க்ஷனல் குரூப் நேம் என்ன? ஆல்டிகைடு. ஓகேங்களா, COOH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஆல்கஹால், ஆல்டிகைடு, அமிலம். ஓகேங்களா, ஸோ ஆல்கஹால் வந்துச்சு அப்படின்னா ஐயூபாக்கில் பின்னாடி நம்ம என்னென்னு சேர்த்திப்போம்? இது செகண்டரி சஃபிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்றது பாண்டை மென்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடியது. இது செகண்டரி சஃபிக்ஸு. ஸோ இது என்னவா முடியும்? ஆல்கஹால் அப்படின்றது ஆல் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆல் சேர்த்தணும் அப்படின்னா ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்கு இல்லையா? ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன? ஏன், ஈன், ஐ, சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். இதில் இருக்கக்கூடிய ஈயை டெர்மினேட் பண்ணிடணும். டெர்மினேட்னா என்னது? நீக்கிடணும். ஸோ ஈயை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஆளை இதோடு கொண்டாந்து சேர்த்திக்கணும். ஸோ AN இருக்கும், அந்த ஆள் அதோடு சேர்த்தும் போது ஆல் அப்படி சொல்லி மாறும். சரிங்களா, ஓகே ரைட். அதே மாதிரி தான் எல்லாமே. ஓகேங்களா, இப்போது ஆல்கஹால் இருந்தால் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். CHO ஆல்டிஹைடு இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு முடிப்போம்? ஏல் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம். ஓகேங்களா, பட் இது ரெண்டுக்குமே ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கும்போது காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ப்ரொப்பனால் இதையும் படிக்கும் பொழுது சிலர் ப்ரொப்பனால்னு தான் சொல்லுவோம். சரிங்களா, ப்ரொப்பனேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ஸோ ப்ரொப்பனால். ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆல் அப்படின்னாலே ஆல்கஹால் அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிப்போம். பட் நம்ம நல்லா அதோட அந்த ஃபுல் வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே செக் பண்ணணும். லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு பார்க்கணும். ஆலா ஏலா. ஓகேவா, ஸோ நம்ம இப்போவே தெரிஞ்சுக்கணும் ஆல் அப்படின்றது ஆல்கஹால், ஏல். ஸோ இப்போ படிக்கும் பொழுதே ஏல் அப்படின்னு இந்த ப்ரொனன்சியேஷனை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ப்ரொப்பனேல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸும் வராது. ஓகேங்களா, ஸோ ப்ரொப்பனேல் ஏல் அப்படின்றது அந்த இடத்துக்கு CHO இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே ரைட். அடுத்தது ஆசிட். ஆசிட் முடிஞ்சுது அப்படின்னா அதோட சஃபிக்ஸில் என்னன்னு சொல்லி நம்ம சேர்த்துவோம்? ஆயிக் ஆசிட். என்னென்னு ஆட் பண்ணிப்போம்? ஆயிக் ஆசிட். ஓகேங்களா, OIC ஆயிக் ஆசிட் அப்படின்ட்டு ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு தான் ப்ரீவியஸ் கிளாஸில் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த அல்கைல் குரூப்பு. அல்கைலுக்கு என்னென்னு சொல்லலாம்? நம்ம காமனாக ஆர் அப்படின்ற சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஏன்னா அல்கேன், அல்கீன், அல்கைன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இந்த அல்கைல் அப்படின்றது அல்கேனிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அல்கைல் அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு லெட்டர். இப்போ எப்படி நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஏபிக்கு ஒரு கோடு வந்து ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஏபின்னு வச்சுக்கிறோம், இல்லை XYன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் தான் அல்கைலுக்கு ஆர்னு அர்த்தம். ஸோ ஆர் அப்படின்னா என்னது? அல்கைல். அல்கைல் அப்படின்னா என்னது? அல்கேனில் இருந்து ஒரு ஹைட்ரஜன் கம்மியாகிறது தான் அல்கைல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ ROH, RCHO, RCOOH இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு அல்கைல் குரூப்பு கூட ஆல்கஹாலோ, ஆல்டிகைடோ, ஆசிட்டோ அதில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்தோம். RCOR இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு சைடுலேயும் அல்கைல் குரூப் இருக்குது, நடுவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே. ஸோ இதுதான் அந்த ஆர். ஓகேங்களா, அல்கைல் குரூப் தான் ஆர். ஓகேங்களா, ஸோ அந்த ஆர் அப்படின்றது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இப்போ நம்ம நேம் கொடுப்போம். நமக்கு ஐயூபாக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோமோ அதே ரூல்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். பட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்தது அப்படின்னா ப்ரைமரி, செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப் எழுதும் பொழுது செகண்டரி சஃபிக்ஸுக்கும் ப்ரைமரி சஃபிக்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த அதை கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் தென் எந்த பிளேஸில் இருக்குது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ரைட். பாருங்கள், இதுலேயும் ஒரு ஈஸி வே இருக்குது. பாருங்கள், நமக்கு இருக்கக்கூடிய கார்பனை ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு என்னன்னு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ப்ரிஃபிக்ஸு
ரூட் வேர்டு பிரைமரி சஃபிக்ஸ் ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ். ஓகேங்களா, முன்னொட்டு அடிப்படை சொல் முதலாம் பின்னொட்டு இரண்டாம் பின்னொட்டு அப்படின்றத நம்மளோட ஃபார்முலா. இந்த இடத்துக்கு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது எங்கேயுமே இல்லை, சப்ஸ்டியூட் அப்படின்றது எதுவும் இல்லை, கிளைகள் எதுவும் இல்லை. ஸோ ப்ரிஃபிக்ஸ் இல்லை. ரூட் வேர்டு கார்பனோட எண்ணிக்கை அதாவது ரூட் வேர்டுன்னு சொல்கிறோம். ஸோ கார்பனோட எண்ணிக்கை 1 2 3 3 இருக்கனால இது என்னன்னு சொல்லுவோம், ப்ரப்பு. ஓகேங்களா, ஸோ ஆல் பாண்ட்ஸ் எல்லாம் என்ன பாண்டாக தான் இருக்கும், சிங்கிள் பாண்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ப்ரைமரி சஃபிக்ஸ். பாண்டை மென்ஷன் பண்ணுறது தான் ப்ரைமரி சஃபிக்ஸ். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹால் வந்துச்சு அப்படின்னா அது என்னென்ன ஆட் பண்ணிப்போம், ஆல் அப்படின்னு ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ ப்ரப்பு ப்ளஸ் ஏன் ப்ளஸ் ஆல் அப்படின்றது தான் இதோட நேம். பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செகண்டரி சஃபிக்ஸ் ப்ரெசண்ட் ஆயிருந்தது அப்படின்னா ப்ரைமரி சஃபிக்ஸில் இருக்கக்கூடிய ஈயை டெர்மினேட் பண்ணணும். மீதி அப்படியே எடுத்து எழுதுங்க. எதுக்காக டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொனன்சியேஷனுக்காக தான். அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வராது, அந்த வேர்டு உச்சரிப்பு அப்படின்றது கரெக்டாக வராது அப்படின்றதுக்காக தான் அந்த ஈயை டெர்மினேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு என்ன ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஐயூபாக் அந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நேம் என்னது, ப்ரொப்பனால். ஸோ உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வந்திருந்ததா ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து CH2 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 CHO. நம்ம இப்படி இந்த மாதிரி கொடுத்த உடனே நான் சேம் இதுவும் ஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம சிலர் பண்ணக்கூடிய சில மிஸ்டேக். ஓகேங்களா, டக்குன்னு என்ன சொல்லுவோம், ஸோ இது ப்ரொப்பனாலா, இது வந்தால் 7, இது வந்தால் ஆயிக் ஆசிட்டு, உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ப்ரொப்பனேல் ப்ரொப்பனாயிக் ஆசிட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ராங் தான், ஒரு சின்ன மிஸ்டேக் தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். அதை இன்னும் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். சரிங்களா, ஈஸி தான், புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், கார்பனோட எண்ணிக்கையை குறிக்கிறது தான் இந்த ரூட் வேர்டுன்னு சொல்லிட்டோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்லேயும் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்பனையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ நம்ம ஈஸியாக நமக்கு எப்பயுமே ஒரு ஒரு இது ஆன்சர் கிடச்சிருச்சா, அடுத்து நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு இதுதான். ஆன்சர் கிடச்சிருச்சா அந்த சந்தோஷத்துலேயே நம்ம கொஞ்சம் அதை நல்லா பார்க்காம டக்குன்னு ஆன்சர் எழுதிடுவோம். சரிங்களா, ஸோ எதையுமே டீப்பாக கொஸ்டின்ஸை நல்லா பார்க்கணும். ஓகேங்களா, பாருங்கள் இதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கார்பனையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இது ப்ரொப்பனாலாக இருக்கலாம், பட் இப்போ இந்த கார்பனை கவுண்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி 3 இருக்குது. இந்த கார்பனையும் கவுண்ட் பண்ணால் என்னவாயிடுது, ரூட் வேர்டு 4 ஆகிடுது. 4ஆக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், பியூட்டு. எல்லா பாண்டும் என்ன பாண்டு, ப்ரைமரி சஃபிக்ஸு ஏன். ஓகேங்களா, அடுத்தது CHO ஆல்டிகைடு முடிஞ்சுது அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், ஏல் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா, 7 எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஈயை டெர்மினேட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ இது என்னவா மாறி இருக்கு, இப்போ பியூட்டனேல் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சரிங்களா, சேம் அதே தான் இதுக்கும் வரும், பியூட்டனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, பட் இந்த ஆன்சர்ஸையும் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தீங்க. அதாவது பாருங்கள், இந்த ப்ரொப்பனால் ப்ரொப்பனேல் ப்ரொப்பனாயிக் ஆசிட்னு கொடுக்காம இதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். பியூட்டனேல். ஓகேங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்ல வேர்டு எந்த மாதிரி வருது, ஐயோ இந்த வேர்டை மனப்பாடம் பண்ணுமா, இந்த ஃபுல் நேமே யாருப்பா மனப்பாடம் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம ஃபார்முலா பிரகாரம் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடும். ஓகேவா, நமக்கு ப்ரொனன்சியேஷன் சொல்ல தெரியலனாலும் ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடும். பியூட் அப்படின்றது 4 கார்பன் இருக்கிறனால குறிக்கக்கூடிய ரூட் வேர்டு. ஏன் அப்படின்றது நமக்கு சிங்கிள் பாண்டை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஏல் அப்படின்றது ஆல்டிகைடை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஏல் வந்துச்சு அப்படின்னா ஈயை டெர்மினேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த நேம் தான் வரணும்னு தெரியாட்டி கூட ஓகே, நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட நேம் வந்துடும். ஓகேங்களா, பியூட்டனேல். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. அடுத்தது 1 2 3 4 கார்பன் இருக்கனால இதுவும் பியூட்டு தான். ஏன்ல இருக்கக்கூடிய ஈயை ஆல்ரெடி நான் டெர்மினேட் பண்ணிக்கிட்டேன். COOH வந்தால் என்னன்னு சொல்லுவோம், ஆயிக் ஆசிட். ஓகேங்களா, இப்போ இந்த நேமை ஃபுல்லாக படிக்கலாம், பியூட்டனாயிக் ஆசிட். ஓகேங்களா, ஓகே ரைட். அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அடுத்தடுத்து ஆன்சர் போயிடலாம். பாருங்கள் 1 2 2 கார்பன் இருக்குது. ஸோ ஈத்து எல்லா பாண்டும் சிங்கிள் பாண்டு. ஸோ ஏனில் இருக்கக்கூடிய ஈயை டெர்மினேட் பண்ணிடலாம். ஆல்கஹால் வந்தது அப்படின்னா என்னன்னு முடிக்கலாம், ஆல் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எத்தனால் அப்படின்றது அதோட நேம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன் எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் குரூப் வரனால இதோட கேரக்டரையே சேஞ்ச் பண்ணிடுதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா.
இதே வந்து ஈத்தேனாக இருந்தது அப்படின்னா அது ஒரு எரியக்கூடிய ஃபியூலாக இருந்திருக்கும். பட் எத்தனால் அப்படின்ற வரும்போது இது ஒரு ஆல்கஹாலை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதோட கேரக்டர் பாருங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்போட வேலை. ஓகேங்களா? ஓகே ரைட். அப்போ இதை செக் பண்ணுங்கள். 1 2 3 கார்பன் இருக்கனால ப்ரப்பு, எல்லா பாண்டும் சிங்கிள் பாண்டு ஏன், இதில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறனால நான் ஈயை டெர்மினேட் பண்ணிட்டேன். ஆல்டிகைடு வந்ததுன்னா ஏல் அப்படின்னு சொல்லி முடிப்போம். ஸோ ப்ரொப்பனேல். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வரும்? ப்ரொப்பனாயிக் ஆசிட். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஸ்பெல் மிஸ்டேக்குமே வரதுக்கு சான்ஸே கிடையாது. நமக்கு தெரியுறது ரூட் வேர்டு எப்படி, அது அண்ட் தென் அதோட சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு உண்டான ப்ரைமரி சஃபிக்ஸ் என்னது, அதுக்கப்புறம் செகண்டரி சஃபிக்ஸ் என்னது, இந்த ஸ்பெல் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளே ஜாயின் பண்ணி அதோட இதை கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். அப்போ இது பாருங்கள் 1 2 3 4 5 6 இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹெக்ஸு. ஓகேங்களா? ஸோ ஹெக்ஸு என்ன இருக்குது? ஆல் இருக்குது. ஸோ ஹெக்ஸனால். ஓகேங்களா? இதோட நேம் ஹெக்ஸனால். அப்போ இங்கே 6 அப்படின்னா இந்த கார்பனையும் சேர்த்து 7 ஆகிடும் இல்லையா? ஸோ இதோட நேம் கெப்டு ஏன் ஏல், கெப்டனேல். ஓகேங்களா? ஸோ இதோட நேமு கெப்டு ஏன் ஆயிக் ஆசிட், கெப்டனாயிக் ஆசிட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுதும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. நம்ம இதோட கண்டினியூட்டி தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுலேயே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ப்ரிஃபிக்ஸ் கொடுக்காம ஒரே லீனியராக இருக்கும் பொழுது சஃபிக்ஸை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். மேபி ப்ரிஃபிக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் ஃபார்முலா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரி? ப்ரிஃபிக்ஸு ப்ளஸ் ரூட் வேர்டு ப்ளஸ் ப்ரைமரி சஃபிக்ஸு ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ், இந்த ஃபுல் ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபுல் ஃபார்முலாவில் எவ்வளோ கன்ஃபியூஷன் வர முடியுதோ அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ரைட்டு. நமக்கு அடிப்படை ஃபண்டமெண்டல் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் வந்தால் இதுதான் இந்த ரூல்ஸ் அப்படின்னு நம்ம ரூல்ஸ் ஆகட்டும், ரூட் வேர்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்தால் அதுக்கு உண்டான நேம் ஆகட்டும், சஃபிக்ஸ் வந்தால் அதுக்கு உண்டான நேம் ஆகட்டும், இந்த அடிப்படை மட்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய லீனியர் செயின் கொடுத்தாலுமே நம்ம அதுக்கான நேம் கொடுக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த கார்பனை வச்சு 50 மில்லியன்ஸுக்கு மேலே நமக்கு காம்பவுண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அயூபாக்கு உருவாக்கலாம், எவ்வளோ வேணால் நம்ம உருவாக்கலாம். சரிங்களா? நீங்கள் கார்பன் 100 கூட கண்டுபிடிங்க, அயூபாக்கு உருவாக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு சின்னதாக ஒரு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆப்பிள் யாருக்கு தான் பிடிக்காது? ஆப்பிள் அப்படின்றது எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் இல்லையா? இப்போது ஃபாரின்சர்ஸ்லாம் என்ன எப்படி சாப்பிடுவாங்கன்னா க்ரீன் ஆப்பிள் சாப்பிடுவாங்க, அந்த பச்சை காயை சாப்பிடுவாங்க. பட் நம்ம அதை லைக் பண்ணுறதில்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கணும்? நல்லா ரெட்டிஷாக இருக்கணும், அண்ட் தென் பளபளன்னு இருக்கணும், மெழுகு வச்சு தர மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம விரும்புகிறனால தான் நம்மளை அழகாக ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ கடையில் விற்கக்கூடிய ஆப்பிள் எல்லாமே சில ஆப்பிள் பார்த்தா அந்த காய் ரெட்டிஷும் இல்லாத க்ரீனும் இல்லாத ஒரு மாதிரி சொரன்னு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சில ஆப்பிள் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கே பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும். எந்த மாதிரினா வெல்வெட் மாதிரி பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை லைக் பண்ணுவோம். ரொம்ப பார்க்கவே ஃப்ரூட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, அண்ட் தென் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. எந்த மாதிரி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆப்பிள் மேலே மெழுகு தடவுறாங்க. அந்த மெழுகு என்ன அப்படின்னா அதுவும் நம்மளோட ஹைட்ரோ கார்பன் தான். என்ன ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா பாருங்கள், C27H59 C29H60. இதில் பிரான்ச்சுடு இல்லாத ஒரே லீனியர் செயினாக இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன். மொத்தத்துக்கு இந்த கார்பனோட எண்ணிக்கை 27 அப்படின்றது ஒரே நீளமாக இருக்கக்கூடியது. மேடம் இவ்வளோ நீளமாக இருக்கக்கூடியது இது ஒன்றும் சங்கிலி கிடையாது, நம்ம கண்ணில் பார்க்கல. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஓகேங்களா, C27 அப்படின்ற கெமிக்கல். ஓகேங்களா? ஸோ இந்த கெமிக்கல்ஸை தான் ஆப்பிள் மேலே மெழுகு போல் தொடங்குறாங்க. இந்த மெழுகு மாதிரி அதில் யூஸ் பண்ணுறனால பார்க்கும்பொழுது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பளபளன்னு ஒரு அமைப்பை கொடுக்குது. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி. அண்ட் தென் அதோட ஈரப்பதத்தை அது வந்து விட்டு கொடுக்குறதில்ல, ஈரப்பதத்தை தனக்குள்ளவே தக்க வச்சுக்குது. ஓகேங்களா? அதனால தான் மேலே பார்க்கும் பொழுது அந்த ஈரப்பதம் இருக்கும் பொழுது தான் நமக்கு
எந்த மாதிரி இருக்குது, ஃப்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது சரிங்களா. ஸோ ஈரப்பதத்தை தக்க வச்சுக்குது, இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக காமிக்குது ஓகேங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னா இயற்கையால் ஆகக்கூடியது. இப்போ நார்மலே ஒரு ஃப்ரூட்டை எவ்வளோ நாளைக்கு வச்சுக்க முடியும், நம்ம ஒரு 1 வீக் மேபி, அது கூட அதிகம் தான் ஓகேங்களா. ஸோ அந்த இயற்கையால் என்ன ஆகிடும், அது ஃபுல்லாக அழுக ஆரம்பிக்கும், டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அது டீகே ஆகாமல் இருக்கிறதுக்காக அது ரொம்ப நாள் அதை தடுத்து வச்சுருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த பழம் ஹெல்த்தியா அன்ஹெல்தி தான் ஓகேங்களா. ஸோ நம்ம அதெல்லாம் தெரியாமல் ஃப்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். முடிஞ்சால் அந்த மாதிரியான ஆப்பிள் வாங்கினீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரப் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கரண்டி எடுத்து மேலே அந்த தோல் சீவாத அந்த தோல் மேலே இருக்கிறத நல்லா தேய்ச்சி பாருங்கள், இல்லையா அதை தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். ஒரு மாதிரியான வளவள நம்ம இப்போ மெழுகுன்றது நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், கேண்டில் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ அந்த மெழுகு மாதிரியான வளவளத்தன்மையோ இல்லை தேய்க்கும் பொழுது மேலே ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒன்றோ வந்துச்சு அப்படின்னா அது இந்த மேலே மெழுகு பூசியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மெழுகுக்கு யூஸ் பண்ணக்கூடியது கூட நம்மளோட ஹைட்ரோ கார்பன் தான் சொல்ல வர, வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான மெழுகோட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது கிட்ஸுக்கு வந்து அது டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஏற்படுது சரிங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகே ரைட், இந்த இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டாபிக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ரைட், இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன மேம் வீடு கட்டுற மாதிரியே எழுதி வச்சிட்டிங்களே, இந்த மாதிரியெல்லாம் இல்லை, இது ஈஸியான ஒன்று தான். இப்போ நம்ம நார்மலாக சொல்லியிருக்கோம், நார்மல் நேம் வேறு, அயூபேக் நேம் வேறுன்னு. நார்மலாக இப்போ இதோட நேம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக CH3OHன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க, மெத்தில் ப்ளஸ் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இது நார்மல் நேம். பட் அயூபேக் நேம் என்ன சொல்லுவீங்க, மெத்தனால் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இதோட நார்மல் நேம் வந்து என்ன சொல்கிறோன்னா பழக்க பெயர், நம்ம யூஸ் பண்ணுறது இதை கிளைகால் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பட் இதுக்கு நம்ம இப்போ அயூபேக் நேம் கொடுக்க போகிறோம். அயூபேக் நேம் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணது, நம்ம இந்த இடத்துக்கு எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலை. ஸோ ரூட் வேர்ட், ப்ரைமரி சஃபிக்ஸ் ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ், இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ரூட் வேர்டுன்றது கார்பனின் எண்ணிக்கை, கார்பன் 1 2 ஓகேங்களா. 2 கார்பன் இருக்கா, ஸோ 2 கார்பன் இருந்தால் என்னது ஈத் ஓகேங்களா. கார்பனை சுற்றி எல்லாமே 4 பாண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். பாருங்கள், CH2OH, CH2OH பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் கார்பன், கார்பனை சுற்றி 1 பாண்டு 2 3 4 ஓகே வெரி குட். வேலன்சி, கார்பனோட வேலன்சி என்ன 4 தான் ஓகேங்களா. ஸோ அது 4 பாண்டில் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கோங்க, செகண்ட் கார்பனை 1 2 3 4 ஓகேங்களா, 4 வேலன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டபுள் பாண்டை வச்சு உங்களுக்கு என்ன நான் மென்ஷனே பண்ணலை சரிங்களா. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஸோ சிங்கிள் பாண்ட் அப்படின்றனால ஏன் மென்ஷன் பண்ணுவோம், இந்த இடத்துக்கு எத்தனை ஆல்கஹால் இருக்குது, ஆல்கஹால் இருந்தால் ஆல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆல் மென்ஷன் பண்ணும்போது ஈயை டெர்மினேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ ஆல் மென்ஷன் பண்ணிட்டோம், இது எத்தனால் ஓகேங்களா. ஆனால் மேடம் இதில் 2 OH இருக்கே அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அதே மாதிரி பார்த்துருக்கோம். 2 மெத்தில் இருந்தால் எந்தெந்த பிளேஸில் இருக்கோ அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டு டைமெத்தில், 3 இருந்தால் ட்ரைமெத்தில் அந்த மாதிரி எழுதலாம் இல்லையா. சேம் அதே ப்ராசஸ் தான். இப்போ கார்பனுக்கு நம்ம நம்பர் கொடுக்குறோம், முன்னாடியிலிருந்து கொடுக்கலாம் பின்னாடியிலிருந்து கொடுக்கலாம், 1 2 ஓகேங்களா. அங்கே பாருங்கள் 1 2 1 2 இந்த மாதிரி கொடுக்குறேன். எந்த சைடு கொடுத்தாலும் 1வது பிளேஸில் 2வது பிளேஸில் எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. ஸோ இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ 1வது பொசிஷனில் ஒரு ஆல்கஹால் இருக்குது, 2வது பொசிஷனில் ஒரு ஆல்கஹால் இருக்குது ஓகேங்களா. ஸோ 1 ஆல் 2 ஆல் இப்படின்றதான் இதோட நேம். 1 ஈத்தேன் 1 ஆல் 2 ஆல் அப்படின்றதான் இதோட நேம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 ஒரே மாதிரி ஆல் வந்திருக்கா, ஸோ 2 ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா டை ஆல் அப்படின்னு எழுதலாமா. ஸோ டை அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது, 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ டை ஆல் ஓகேங்களா.
இப்போ இந்த 1 2 அப்படின்றது எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 1,2 டயால். எதுக்கு இந்த ஹைஃபன் போடுறோம்? இது நம்மளோட ஐயூபேக் ரூல்ஸ். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸுக்கும் அதே தான், சஃபிக்ஸுக்கும் அதே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சஃபிக்ஸ் நேம் எழுதுகிறோம், அதுக்கும் பொசிஷன் குறிக்கணும். அதை தான் லோக்கண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லோக்கண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு சொல்லுவோம், சஃபிக்ஸுக்கு உண்டான அந்த பிளேஸை குறிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே பாருங்க. ஸோ 1,2 இந்த இடத்துக்கு ஒரு ஹைஃபன் டயால். அப்போ ஈத்தேன் 1,2 டை ஆல், இதுதான் இதோட நேம். ஓகேங்களா? இல்லையா இந்த 1,2வை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். 1,2 ஈத்தேன் டயால் இப்படின்றது இதோட நேம். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 1,2 ஈத்தேன் டயால்னு சொல்லலாம், இல்லை ஈத்தேன் 1,2 டயால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு எந்த மாதிரி நேம் கொடுப்பீங்க பாருங்க. 1 2 3 கார்பன் இருக்கா, நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 ஃபார்வேர்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பேக்வேர்டில் கொடுக்குறேன். 1 2 3. ஓகேங்களா? 3 பொசிஷனுக்குமே சேமாக தான் நமக்கு ஆல்கஹால் வருது. ஸோ இதை அழைச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3 கார்பன் இருந்தால் அதோட ரூட் வேர்டு என்னது? ப்ரப்பு. எந்தெந்த இதில் ஆல்கஹால் இருக்குது? ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, செகண்ட் பிளேஸில் இருக்குது, தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம? 1, 2, 3. ஓகேங்களா? ஒரு ஆல்கஹால் இருந்தால் ஆல், 2 ஆல்கஹால் இருந்தால் டை ஆல், 1 இருந்தால் ஆல், 2 இருந்தால் டை ஆல், 3 இருந்தால் ட்ரை ஆல். ஓகேங்களா? இதே 4 இருந்தால் டெட்ரா ஆல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 இருக்குது, ட்ரையால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1, 2, 3 ட்ரை ஆல் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஸோ ஏன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், அதில் இருக்க ஈயை டெர்மினேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து எழுதுறீங்கன்னா ப்ரப்பேன் 1, 2, 3 ட்ரையால்னு கிடைக்கும். இல்லையா இந்த 1, 2, 3 முன்னாடி எழுதிக்கலாம். 1, 2, 3 ப்ரப்பேன் ட்ரையால். ஓ ஓகேங்களா? ஏஎல் போட்டுட்டேன் பாருங்கள். 1, 2, 3 ப்ரப்பேன் ட்ரையால். இந்த மாதிரியும் நம்ம நம்பர் கொடுத்து எழுதலாம். சரிங்களா? ஓகே, அப்போ இதுக்கும் ஐயூப்பை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், எந்த மாதிரி வேணால் நேம் கொடுக்கலாம். இந்த 1 2 3 பின்னாடியும் மென்ஷன் பண்ணி காமிப்பாங்க, அதை முன்னாடியும் மென்ஷன் பண்ணி காமிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ரைட். இப்போ அதே மாதிரி இதுக்கு பாருங்கள் நேம் கொடுங்க. இதுக்கு நேம் கொடுக்க முடியுமா? ஓகே மேடம், இங்கே பாருங்கள் கார்பன் 2 இருக்குது, 1 2 அதே தான். இங்கே ஈத்தேன் என்ன வந்தது? ஈத்தேன் டயால் வந்தது. அப்போ ஈத்தேன் டை ஏல் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா CHO அப்படின்றதுல இருக்கக்கூடிய கார்பனையும் நம்ம கவுண்டில் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆர்வ கோளாறில் அவசரப்பட்டுறக்கூடாது. என்னவாயிடுது? அதில் இருக்கக்கூடிய கார்பனையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ கார்பனை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் இருந்தது அப்படின்னா அதோட ரூட் வேர்டு பியூட். ஓகேங்களா? ஸோ அதோட ரூட் வேர்டு என்னது? பியூட். ஓகே, நம்ம இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்பொழுது ஃபஸ்ட் பிளேஸில் ஃபங்க்ஷனல் குரூப் ஆரம்பிக்குது. இங்கேருந்து நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட் பிளேஸில் ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன் சைடு கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ பியூட்டு எல்லா பாண்டும் சிங்கிள் பாண்டாக இருக்கிறனால ஏன் அதில் இருக்கக்கூடிய ஈயை டெர்மினேட் பண்ணுவோம். ஏன் டெர்மினேட் பண்ணுறோம்? அதில் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப் எந்தெந்த பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 1லையும் 4லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதையும் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை தான் லோக்கண்ட் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ 1, 4 ஹைஃபன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். CHOன்னு முடிஞ்சுது அப்படின்னா என்னான்னு பின்னாடி சேர்த்துக்குவோம்? AL அப்படின்னு சேர்த்துக்குவோம். அதில் எத்தனை CHO இருக்குது? 2 CHO இருக்குது. ஸோ டை. ஓகேங்களா? இப்போ என்னென்ன நேம் படிப்போம்? பியூட்டேன். பாருங்கள், இந்த E கேன்சல் ஆகிடும். பாருங்கள், பியூட்டேன் 1, 4 டை ஏல் அப்படின்றதா இதோட நேம். இல்லையா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 1, 4 முன்னாடி கூட எழுதிக்கலாம். 1, 4 பியூட்டேன் டையேல். இந்த டையேலை பக்கத்தில் அப்படியே சேர்த்திக்கோங்க.
அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 1,4 இந்த இடத்துக்கு ஹைஃபன் வேணும், பியூட்டேன் டயேல் அப்படின்றது இதோட நேம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கோமா. இப்போ இந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ரக்சர். 1 2 3 4 கார்பன் 4 இருக்கனால பியூட்டு, அது எல்லாமே சிங்கிள் பாண்டுன்றனால ஏன்னு, இந்த இடத்துக்கு ரெண்டுமே ஆசிடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே பிளேஸ் தான் 1,4. ஸோ அப்போ என்னன்னு வரும், ஆசிட் வந்ததுன்னா டைஆயிக் ஆசிட். ஓகேங்களா? ஸோ பியூட்டேன் 1,4 டயாயிக் ஆசிட் அப்படின்னு எழுதலாம். இல்லையா 1,4 பியூட்டேன் டயாயிக் ஆசிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா என்னப்பா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனையும் நம்ம கவுண்டில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கவுண்டிங் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய மார்க் நமக்கு லெஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ரூல்ஸ் என்னது, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் சஃபிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா சில சஃபிக்ஸுக்கு சி இல்லாமல் கார்பன் இல்லாத ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, சில ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கார்பன் ப்ரெசென்ட் ஆகியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கார்பனையும் நம்ம கவுண்டில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே ரைட். எதுக்கு இப்போ இதை மென்ஷன் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் நம்மளோட அந்த லீனியர் செயினில் ப்ரெசென்ட் ஆகாது, 2 or 3 ஃபங்க்ஷனல் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும் பொழுது நம்ம எப்படி ப்ரிஃபிக்ஸுக்கு 2 குளோரோ இருந்தது அப்படின்னா டைக்ளோரோன்னு எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் இங்கே 2 ஆல்கஹால் இருந்ததுன்னா டயால் எழுத போகிறோம். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் காமிச்சது. ஓகேங்களா? ஓகே ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போது நான் பிரான்ச்சடெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எந்த மாதிரி கொடுத்துருக்கேன், பிரான்ச்டு. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி கீழே எங்கேயாவது கட் ஆகுது, இது எந்த மாதிரி கட் ஆகிருக்கு, இந்த மாதிரி கட் ஆகிருக்கு, இந்த மாதிரி கட் ஆகிருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம், இது பிரான்ச்சிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இது கிளை அமைப்பில் இருக்குது. இப்போது இதுக்கு நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேம் கொடுக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, லீனியர் செயினை ஃபாலோ பண்ணணும். 1 2 3 4 இதுதான் லீனியர் செயின். ஓகேங்களா? ஸோ 4 கார்பன் இருக்குது, பியூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஸோ ஏன் இங்கே வேறு யாராவது மிச்சமாக இருக்காங்களான்னு சொல்லி பாருங்கள். OH இருக்குது. OH ப்ரிஃபிக்ஸா இல்லை சஃபிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். OHன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றனால இது பின்னாடி சஃபிக்ஸில் தான் வரும். அது வந்தது அப்படின்னா ஆல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆல் மென்ஷன் பண்ணும்பொழுது ப்ரிஃபிக்ஸில் இருக்க இந்த ப்ரைமரி சஃபிக்ஸில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏனில் ஈயை டெர்மினேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது பியூட்டனால். மேம் நேம் கரெக்டா அப்படின்னா, பியூட்டனால் அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா நேம் கரெக்டா அப்படின்னா தப்புன்னு தான் சொல்லுவேன். அப்போ இதோட நேம் என்ன, 1 2 3 4 கார்பன் இருக்குது, பியூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு ஏன்னு, OH ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆல் பியூட்டனால். அதுக்கும் பியூட்டனால் இதுக்கும் பியூட்டனாலா? ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று டிஃபர் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், பழைய மெத்தட் தான். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோமோ அதே தான். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதுக்கு நம்பர் கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த நம்பர் நியரஸ்ட் நம்பராக இருக்கணும். அந்த நியரஸ்ட் நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லோகண்ட் நம்பர். என்னன்னு சொல்கிறோம், லோகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரிஃபிக்ஸுக்கும் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம், இப்போ சஃபிக்ஸுக்கும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால லோகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு அதே பழைய மெத்தடு, ஒன்று ஃபார்வேர்டில் நம்பர் கொடு, இன்னொன்று பேக்வேர்டில் நம்பர் கொடு. 1 2 3 4 ஃபார்வேர்டில் நம்பர் கொடுத்துருக்கேன், பேக்வேர்டில் திருப்பி கொடுங்க 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகும் பொழுது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3rd பிளேஸில் ஒன்று இருக்குது, 2nd பிளேஸில் ஒன்று இருக்குது. நமக்கு நியரஸ்ட் நம்பர் என்னது, 2nd பிளேஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம நம்பர் எங்கேருந்து கொடுத்துருக்கணும், பேக்கில் இருந்து கொடுத்துருக்கணும். ஸோ 2nd பிளேஸில் ஆல்கஹால் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம பியூட்டேன் ஆல் அப்படின்னு எழுதணும் இல்லையா, அது எத்தனாவது பிளேஸில் அந்த ஆல் இருந்தது, 2nd பிளேஸில் இருந்தது. ஸோ பியூட்டேன் 2 ஆல் அப்படின்றதான் இதோட நேம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2வை முன்னாடி எழுதிக்குவோம். ஸோ 2 பியூட்டனால் அப்படின்றதான் இதோட நேம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம், அதுக்கு இன்னொரு நேம் இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா?
பியூட்டேன் 2 ஆல்னு சொல்லலாம், இல்லை 2 பியூட்டனால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ இதுவே இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் நம்பர் கொடுங்க 1 2 3 இந்த சைடுலேருந்து வரும்பொழுது, இங்கேருந்து வரும்போது 1 2 3 4 4th பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நியரஸ்ட் நம்பராக வர மாதிரி இந்த இடத்துக்கு இருந்து கொடுக்கும்பொழுது 3 வரும். ஓகேங்களா? ஸோ 3 ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நமக்கு இது பிரான்ச்சடில் தான் இருக்குது. நம்ம ஐயூபாக் நேம் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லீனியர் செயின் செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லீனியர் செயினை செலக்ட் பண்ணுறதுக்கு இது பிரான்ச்சாக இருக்கனால பாருங்கள், இங்கேயும் ஒரு CH3 கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பிரான்ச்சாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இருக்கக்கூடிய லீனியர் செயினை ஃபஸ்ட்டு பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணுவோம். பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு எத்தனை வே இருக்குன்னுட்டு 1, இது சின்னதாக இருக்குது, ஸோ இது விட்டுறலாம். இங்கே கார்பனே இல்லை, ஸோ இந்த மாதிரி வர முடியாது, ஒன்று டேரெக்டாக தான் வர முடியும். மொத்தத்துக்கு நமக்கு 3 வே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வே பாருங்கள், 1 2 3 4 5 இந்த சைடு 5 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 இந்த சைடு 5 கார்பன் இருக்குது. அந்த சைடு 3 கார்பன் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம் பேரண்ட் செயினை. ஓகேங்களா? நமக்கு இதுதான் பேரண்ட் செயின். ஓகேங்களா? ஸோ இது பேரண்ட் செயின். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, ப்ரைமரி சஃபிக்ஸு, செகண்டரி சஃபிக்ஸு, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் இப்போ நமக்கு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், அடிப்படை சொல்ல தான் பார்க்கணும். அதுதான் ரூட் வேர்டு. ரூட் வேர்டுன்றது எதை மென்ஷன் பண்ணுது, கவுண்ட் கார்பன். ஓகே, கார்பனோட கவுண்டிங்கை குறிக்குது. ஸோ கார்பனோட கவுண்டிங் என்னவா இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. 5 இருந்தால் அதோட நேம் என்ன, பென்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு ப்ரைமரி சஃபிக்ஸை பாருங்கள், எல்லாமே எந்த பாண்டில் இருக்குது, எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஸோ சிங்கிள் பாண்டில் இருந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம், ஏன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ பென்டேன் அப்படின்றத முடிச்சிட்டோம். மீதி ஏதாவது எக்ஸஸாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒன்று எக்ஸஸாக இருக்குது, இங்கே ஒன்று எக்ஸஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது OH அப்படின்றது என்னென்னு பார்க்குறோம், ஃபங்க்ஷனல் குரூப்பு. CH3 அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம், அது ஒரு மெத்தில் குரூப்பு. மெத்தில் குரூப் மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரிஃபிக்ஸு. இப்போது நம்ம ப்ரிஃபிக்ஸ் எந்த பிளேஸில் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நம்பர் கொடுக்கணும். கார்பனுக்கு ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் நம்பர் கொடுக்கணும். கொடுத்துடலாம். 1 2 3 4 5. அடுத்து ரிவர்ஸில் 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் இதோட நேம் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனாவது பிளேஸில் மெத்தில் இருக்குது, 4th பிளேஸில் மெத்தில் இருக்குது. ஸோ 4 மெத்தில். சரி, அதை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் மெத்தில் 1 2வது பிளேஸில் இருக்குது, செகண்ட் மெத்தில். பென்டேன் எத்தனாவது பிளேஸில், 1 2 3 3வது பிளேஸில் ஆல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 மெத்தில் பென்டேன் 3 ஆல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த நேம் கரெக்டாக, அதாவது இப்போது நான் ஃபார்வேர்டில் கொடுக்காம பேக்வேர்டில் இருந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரிஃபிக்ஸ் தானே முன்னாடி எழுதுகிறோம். ஸோ மெத்திலுக்கு நியரஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்திலுக்கு நியரஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். இங்கேருந்து மெத்திலுக்கு நியரஸ்ட் நம்பர் போனால் 4 தான் வருது. அது நியரஸ்ட் நம்பர் கிடையாது, அது பெரிய நம்பர். ஸோ பின்னாடி இருந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நேம் கொடுத்தா கரெக்டாக அப்படின்னா இது ராங். ஓகேங்களா? என்ன தான் ப்ரிஃபிக்ஸை முன்னாடி எழுதினாலும் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி என்ன சொன்னோம், கேம் சொல்லியிருக்கோம். இது ஒரு கேமு. இதில் இருக்கக்கூடிய ஆட்களை, எந்த ஆட்களை பிடிச்சா பாயிண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஆல்ஃபபெட்டில் இருக்கிற ஆளுங்களை பிடிச்சி அதுக்கு நியரஸ்ட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா கேமில் நமக்கு பாயிண்ட் அதிகமாக கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா? இப்போது புதுசாக சஃபிக்ஸ்னு ஒருத்தன், செகண்டரி சஃபிக்ஸ்னு ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த கேம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டு, ப்ரைமரி சஃபிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த லெவலை தாண்டிட்டீங்க. இப்போ செகண்ட் லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ செகண்ட் லெவலில் என்னன்னா பீரியாரிட்டி ஃபஸ்ட்டு யாருக்குன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு தான். அது எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கட்டும். இதில் வெறும் CH3 இல்லை,
CH2 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 இந்த மாதிரி எத்தனை இது வேணால் ப்ரைமரி சஃபிக்ஸ் சாரி இந்த ப்ரிஃபிக்ஸ் போய்கிட்டே இருக்கட்டும், அல்கைல் குரூப் போய்கிட்டே இருக்கட்டும். பட் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா செகண்ட் லெவலுக்கு வந்துட்டீங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கிற மாதிரியான நம்பர் இவங்களை இப்போ ஃபர்ஸ்ட்டு பிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு இன்னும் பாயிண்ட் அதிகம் தேர்ட் லெவல் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ஒன்று தான் ப்ரிஃபிக்ஸு. அது எவ்வளோ பெரிய லீனியர் செயினாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும்? இவங்களுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம நம்பர் எந்த மாதிரி கொடுத்துருக்கணும்? OH எந்த பக்கத்தில் நியரஸ்ட் நம்பராக இருக்கோ அந்த பிளேஸில் கொடுத்துருக்கணும். இந்த சைடு இருந்து கொடுங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? தேர்ட் பிளேஸில் இருக்குது. இந்த சைடு இருந்து நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்குமே காமனாக அது தேர்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி இருந்தும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பீரியாரிட்டி எதுக்கு ஃபஸ்ட் அதிகம்? OHக்கு தான் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் இருந்து நான் நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுக்கும்போது ஏன்னா இது செகண்ட் பிளேஸ்லேயே மெத்தில் காமிச்சிருது இல்லையா, அதனால் என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்கணும். அப்போ இதை தாண்டி தான் அது வரணும் இல்லையா? ஸோ இதுக்கு கொடுத்துட்டேன், அது அடுத்ததாக வருது. அப்போ இதுக்கு நேம் எப்படி வரும்? ஃபோர்த் பிளேஸில் மெத்தில் இருக்குது, அதுதான் ப்ரிஃபிக்ஸு 4 மெத்தில். அடுத்து நமக்கு ரூட் வேர்டு என்னது? 1 2 3 4 5 கார்பன் இருக்கனால பென்ட்டு. ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன? ஏன் ஆல்ரெடி டெர்மினேட் பண்ணிடுவோம், ஸோ அழைச்சிட்றேன். ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? ஆல்கஹால். ஆல்கஹால் எந்த பிளேஸில் இருக்குது? தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 3 ஆல். ஓகேங்களா? ஸோ இதோட நேம் என்ன? 4 மெத்தில் பென்டேன் 3 ஆல். ஸோ அந்த ப்ளஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எழுதுங்க. 4 மெத்தில் பென்டேன் 3 ஆல் அப்படின்றது இதோட நேம். ஓகேங்களா? இப்போது நம்ம மேம் முன்னாடிலாம் இந்த நம்பரை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம்னு சொன்னீங்களே, அப்போ இந்த 3 தூக்கி இங்கே முன்னாடி போட்டு 3,4ன்னு எழுதிக்கிட்டா இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம அப்போ ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணாத வெறுமனே எழுதும்பொழுது செகண்டரி சஃபிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை தூக்கி முன்னாடி எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? பட் இப்போ ப்ரைமரியும் இருக்கிறனால ப்ரைமரிக்கு பின்னாடி வர மாதிரி தான் அந்த நம்பரை எழுதிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 3 ஆல், அந்த ஆல் அப்படின்றது எதோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுது? பென்டோனோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுது. ஸோ அந்த பென்டேனுக்கு முன்னாடி தான் இந்த 3 வர மாதிரி எழுதணும். ஓகேங்களா? நீங்கள் மெத்திலுக்கு முன்னாடி எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு 3,4ன்றது 2 மெத்தில் இருக்கிற மாதிரி மென்ஷன் ஆகிடும். சரிங்களா? ஸோ நம்ம அந்த பென்டேனோட கேரக்டரை டிசைட் பண்ணுறது என்னது? அந்த ஆல்கஹால். ஆல்கஹாலுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷனை எந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி எழுதணுமோ அங்கே தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு நேம்லேயும் எழுதலாம். எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா 4 மெத்தில், இந்த 3யை பென்டேனுக்கு முன்னாடி எழுத சொன்னேன் இல்லையா, ஸோ 3 பென்டனால். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்மளோட ஃபண்டமெண்டலில் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வேணால் கொடுங்க. நீங்கள் 10 கார்பன் கொடுத்தாலும் சரி, இல்லை கார்பனுக்குள்ளே எத்தனை கிளைகள் கொடுத்தாலும் சரி, எனக்கு தேவை ஃபஸ்ட்டு பேரண்ட் செயினை கண்டுபிடிக்கணும், லோக்கல் நம்பர் கொடுக்கணும், அதுக்கு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கொடுக்கணும், அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் நேம் எல்லாம் ஆட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபண்டமெண்டலில் உறுதியாக இருக்கணும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இப்போது நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நம்மளோட வேலை என்னது? நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? லீனியர் செயினை கண்டுபிடிக்கணும். மேடம் கண்ணை மூடிட்டு ஈஸியாக சொல்லிடலாங்க. பாருங்கள், லீனியர் செயினை கண்டுபிடிக்க 3 வழி இருக்குது. 1 2 3 வழி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்குறேன், செக் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 கார்பன் இந்த சைடு, 1 2 3 4 5 கார்பன் இந்த சைடு, 1 2 3 4 கார்பன் இந்த சைடு. ஸோ அதுதான் லீனியர் செயின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவும் ராங் தான். ஓகேங்களா? ஏன் மேடம் இந்த இடத்துக்கு அது ராங்காக இருக்குது அப்படின்னா 6 5 4 கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம 6 தானே பெருசாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன சொல்லிட்டோம்? இப்போ செகண்ட் லெவல் வந்துட்டோம். செகண்ட் லெவலில் யாருக்கு மட்டும்தான் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி? அந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு தான். செகண்ட் லெவல் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? கேமோட செகண்ட் லெவலில். அப்போ செகண்ட் லெவலில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஃபங்க்ஷன் குரூப் எங்கே இருக்கிறான்னா அவனுக்கு 1ன்னு நம்பர் கொடுத்துருங்க. அவனை தொடர்ந்து வரக்கூடிய லீனியர் செயினை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா?
நீங்கள் எத்தனை லீனியராக வேணால் இருக்கலாம், பட் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டான் அப்படின்னா, அப்போ வெறும் OH மட்டும் இருந்தது அப்படின்னா இதில் கார்பன் இல்லை, அதனால் நம்ம அவன் எந்த பிளேஸில் இருக்கோனோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி காமிச்சோம். பட் இந்த CHOஓ இல்லை COOHலாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த கார்பன் இருக்கிற பிளேஸுக்கே நம்பர் 1ன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதை தொடர்ந்து எத்தனை பேர் பின்னாடி சங்கிலியாக கோத்துக்கிட்டு வராங்களோ அதில் எது லீனியர் செயின்னு கண்டுபிடிங்க. அப்போ நமக்கு இந்த செயினே நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப்பு எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும், அவனை பிடிச்சிட்டோம், இவனுக்கு தான் நம்பர் 1 கொடுத்துட்டேன். இப்போ இந்த நமக்கு 2 வழி தான் இருக்குது லீனியர் செயின் கண்டுபிடிக்க, ஒன்று இப்படி இன்னொன்று இப்படி. ஏன் 2 வழி இருக்குது? அந்த இடத்துக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய கார்பனை கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், அப்போ இது 1 2 3 4, இந்த சைடு 4, அப்போ இது தேவையில்லை. இந்த சைடு 5 இருக்குது, இப்போ இதுதான் தேவை. இப்போது நம்ம செகண்ட் லெவல் கேமுக்கு வந்திருக்கனால அதில் இருக்க சில ரூல்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூல்ஸுன்றது ரொம்ப காமன், ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு டவுட் வருதோ அங்கங்கெல்லாம் ரூல்ஸ் உருவாக்கிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் அவங்க எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறனால அந்த சின்ன சின்ன கன்ஃபியூஸ் வர இடத்துக்கு எல்லாமே இந்த மாதிரியான ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெவலில் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்தது காமன். ஏன் வருது அப்படின்னா அதில் இருக்க ஈயை கேன்சல் பண்ணணுன்றது காமன். அதுக்கப்புறம் லோக்கல் நம்பர் கொடுக்கணும், அது ஃபஸ்ட்டு பொசிஷனில் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டோம். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்பன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நம்பர் 1ன்னு கண்ணை மூடிக்கிட்டு இங்கே கொடுத்துர்லாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் கொடுக்குறோம் 1 2 3 4 5. ஓகேங்களா? அந்த சைடு இருந்து இப்போ பேக்வேர்டில் நம்பர் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்குதோ அங்கேயே நம்பர் 1ன்னு கொடுத்தாச்சு. அதுக்கு பின்னாடி எத்தனை கார்பன் வருதோ நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ நம்ம பின்னாடி இருந்து இதுக்கு பேக்வேர்டு நம்பர் கொடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ தேவை ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, ப்ரைமரி சஃபிக்ஸு, செகண்டரி சஃபிக்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ப்ரிஃபிக்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு தான் பார்க்கணும் இல்லையா? ரூட் வேர்டு எழுதுங்க. கார்பனோட எண்ணிக்கை 1 2 3 4 5 இருக்கனால பென்ட்டு. ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்கள். ஆமாம், ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் CH2 CH3 2 கார்பன் இருக்கனால ஈத்து. இது அல்கைல் குரூப் அப்படின்றனால ஐல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஈத்தைல். ஓகேங்களா? இல்லை எத்தில் அப்படின்னு சொல்லலாம். அது எத்தனாவது பிளேஸில் இருக்குது? செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 2 எத்தில். பென்ட்டு எல்லா பாண்டு சிங்கிள் பாண்டு தான். ஸோ ஏன் இதில் இருக்கக்கூடிய ஈயை டெர்மினேட் பண்ணணும். எதனால்? ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதனால் ஈயை டெர்மினேட் பண்ணிடுறோம். இப்போ COOH வந்தது அப்படின்னா என்னன்னு எழுதுவோம்? ஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பட் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பரில் ஆயிக் ஆசிட் எத்தனாவது பிளேஸில் வந்திருக்கு? நம்ம அதுக்கு தான் நம்பர் 1ன்னே கொடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட நேம் என்ன? 2 எத்தில் பென்டேன் 1 ஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? 2 எத்தில் 1 பென்டனாயிக் ஆசிட் அப்படின்றது இதோட நேம். இப்படியும் எழுதலாம், இல்லை இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு செகண்ட் லெவல் கேமில் எதுதான் ரூல்ஸு? பீரியாரிட்டி எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்? COOHஓ இல்லை CHOஓ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன் எங்கே வருதோ அந்த கார்பனுக்கு நம்பர் 1 போட்டுருங்க. லீனியர் செயின் அதுக்கு பின்னாடி வரது தான் லீனியர் செயினாக இருக்கும். ஓகேங்களா? எதனால் அப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மாலிகுல் மாஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள், கார்பனோட டோட்டலாக 6 கார்பன் இருக்கும். 6 கார்பனுக்கும் மாலிகுல் மாஸ் கண்டுபிடிச்சி ஹைட்ரஜன் 3 5 6 7 8 9 10 13 இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் மாலிகுல் மாஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 கார்பன் 13 ஹைட்ரஜன். டோட்டலாக உங்களோட மாலிகுல் மாஸ் இப்போ ஒரு லெவலுக்கு 100ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம அதெல்லாம் டோட்டலாக போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ 100ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் மாலிகுல் மாஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்றது ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜன் அப்படின்றது ரொம்ப பெருசு. ஓகேங்களா? ஏன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. அப்போ இதோட மாஸ் நம்பர் 16 ஆகிடும். இதோட மாஸ் நம்பர் 1 தான். ஓகேங்களா? அப்போ 13 ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கு வெறும் 13 தான் ஆட் பண்ணியிருப்போம் கார்பன் ப்ளஸ்ஸோட. ஓகேங்களா? பட் இந்த இடத்துக்கு டோட்டல் கார்பனே பெருசு, அந்த கார்பன் ப்ளஸ்ஸோட 2 ஆக்சிஜனையும் அட்டாச் பண்ணியிருப்போம். அண்ட் தென் இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 1 2 4 6 6 3 7 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும் பொழுது இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியதோட மாலிகுல் மாஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஓகேங்களா?
ஸோ அதனால தான் இதுக்கு ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்கள், எந்த இடத்துக்கு அதிகமாக இருக்கும், எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றத முத கொண்டு யோசிச்சுருந்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே ரைட். அப்போ இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யோர்செல்ஃப் டெஸ்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நம்ம என்ன பண்ணணும், லீனியர் செயினை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம செகண்ட் லெவல் கேமுக்கு வந்துட்டோம். பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு என்ன இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தது அப்படின்னாலே நீங்கள் லீனியர் செயினை தேர்ந்தெடுக்க வேணாம். ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன் எந்த பிளேஸில் இருக்கோ அதுக்கு நம்பர் 1ன்னு கொடுத்துடலாம். ஸோ 1 2. அடுத்தது இந்த சைடு செயின் வந்தால் 1 2 3 4. இந்த சைடு செயின் வந்தால் 1 2 3 4 5. அப்போ இதுதானே மேடம் லீனியர் செயின்? இப்படி யாராவது யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி கொடுத்தாலும் ராங் தான். ஏன்னா அங்கே ஃபங்க்ஷன் குரூப் 2 இருக்கே. அப்போ 2 பேருமே வர மாதிரியான ஒரு செயினை தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? எப்படி மேடம் 2 பேருமே வர மாதிரி ஒரு செயினை தேர்ந்தெடுக்கிறது? ஆமாம், நம்ம லீனியர் செயின் செகண்ட் லெவலில் பார்க்கவே கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கிறானோ அதை பிடிச்சிக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னோமா? இதுதான் நம்மளோட லீனியர் செயின். ஓகேங்களா? மேடம் இது பெருசாவா இருக்குது, அந்த சைடு போகும்பொழுது 5 வந்தது, இந்த சைடு போகும்பொழுது 4 வந்தது, இது கம்மியாக தானே இருக்குது அப்படின்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் இந்த இடத்துக்கு ப்ரெசென்ட் ஆகணும். அதுக்கப்புறம் எத்தனை கார்பன் ஹைட்ரஜன் இருக்கோ அதெல்லாம் ப்ரிஃபிக்ஸில் போயிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் நம்பர் கொடுங்க. 1 2 3 4 4ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நமக்கு தேவை ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, ப்ரைமரி சஃபிக்ஸு, செகண்டரி சஃபிக்ஸ். ஓகேங்களா? ரூட் வேர்டு 4 இருக்கனால பியூட்டு, எல்லாமே சிங்கிள் பாண்டுன்றனால ஏன் ஈயை கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போது நம்ம ப்ரிஃபிக்ஸை குறிக்க போகிறோம், முன்னொட்டை குறிக்க போகிறோம். இந்த சைடு பாருங்கள், 2 கார்பன் இருக்குது, CH3 CH2. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், எத்தில். 2 கார்பன் இருந்தனால எத்து, இது அல்கைல் அப்படின்றனால ஐல். இங்கே என்ன இருக்குது, 3 கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்கனால ப்ரப்பு, அது அல்கைல் அப்படின்றனால ஐல். ஓகேங்களா? ஸோ எத்தில் ப்ரொப்பைல். இப்போ தான் ப்ரிஃபிக்ஸில் எதை பிடிச்சா, நம்ம ஆல்ரெடி பியூட்டு ஏன்னு செகண்டரி சஃபிக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸில் 2 பேர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யாரை பிடிச்சா பாயிண்ட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? பழைய மெத்தட் தான், ஆல்ஃபபெட். ஓகேங்களா? ஆல்ஃபபெட்டில் எது ஃபர்ஸ்ட் வரும், இ ஃபர்ஸ்ட் வரும், பி செகண்ட் வரும், லாஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இ இருக்கக்கூடிய பிளேஸ் கம்மி நம்பராக இருக்கிற மாதிரி அங்கே பார்த்துக்கோங்க. அப்போ 1 2 செகண்ட் பிளேஸில் இந்த இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா இ வரும். இல்லை இந்த சைடு மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 இங்கே கொடுக்கும் பொழுது தேர்ட் பிளேஸில் எத்தில் வந்திருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை, செகண்ட் பிளேஸ் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ 2 எத்தில், அந்த இடத்துக்கு தேர்ட் பிளேஸில் இருக்கா 3 ப்ரொப்பைல், பியூட்டு, ஏன் ஆல் அப்படின்றது. சரி, இது வந்து OH அப்படி COOH அப்படின்னு வந்து என்ன முடிப்போம், ஆயிக் ஆசிட்னு முடிப்போம். 2 OH COOH இருக்கிறனால டை ஆயிக் ஆசிட். எந்தெந்த பிளேஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி முடிப்போம் நம்ம, 1,4. ஓகேங்களா? ஸோ இதோட நேம் 2 எத்தில் 3 ப்ரொப்பைல் பியூட்டேன் 1,4 டை ஆயிக் ஆசிட். ஓகேங்களா? இல்லையா, இந்த 1,4 பியூட்டேனுக்கு முன்னாடி கொண்டு வந்துக்கணும். ஸோ நேம் என்ன வரும், 2 எத்தில் 3 ப்ரொப்பைல் 1,4 டை ஆயிக் ஆசிட். ஓகேங்களா? இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம எக்ஸாம்பிள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மேம் கொடுக்குற எக்ஸாம்பிள் மட்டும்தான் நம்ம போட்டு பார்க்கணுமா அப்படின்னு இல்லை. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு CH2வை இன்னொரு CH2 நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுக்கலாம். இங்கே இருக்க COOHஐ நீங்கள் இந்த மாதிரி இங்கே COOHஐ போட்டு பார்த்துக்கலாம், இங்கே H வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட தேடல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜை தெரிஞ்சுக்க முடியும். என்ன இருக்குது, நீங்கள் 2 லைன் தான் கொடுத்தீங்களா படிக்கிறதுக்கு, நான் அந்த 2 லைன் தான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாலேஜை வளர்த்துக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் 2 லைன் கொடுத்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன மேடம் நேமே இவ்வளோ பெருசு வருதே பாருங்கள், 1,4 பியூட்டனாயிக் ஆசிட். பியூட்டேன் டை ஆயிக் ஆசிட். ஓகேங்களா?
2-ethyl 3-propyl 1,4 butane dioic acid அப்படின்றது இதோட நேம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி சில காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் 1 மார்க்கே 4 மார்க்கு கேட்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் கொஷினாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் 4 மார்க் 3 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. இப்போ 2-ethyl 3-propyl 1,4 butane dioic acidக்கு கீழே ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிங்க. இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு 4 மார்க் 3 மார்க் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இப்போவே ரூல்ஸ் பிரகாரம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ புதுசாக நமக்கு யாரும் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ரூல்ஸ் தெரியுது அப்படின்னா நம்மளே எவ்வளோ ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம கரெக்டாக அதுக்கு ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ரைட். இப்போ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நிறையா கொடுக்குறேன். கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரைஸ் பண்ணலாம். இல்லையா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் என்ன டவுட்டோ அதை மென்ஷன் பண்ணி இல்லை உங்களோட பேப்பரில் எழுதி இந்த பிளேஸில் எனக்கு டவுட் வருது அப்படின்றத நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சு வாட்ஸ்அப் லிங்க்கில் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே ரைட். உங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர் இதுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐயூபாக்கு முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடியது இன்னும் 3 ஃபங்க்ஷன் குரூப்பு தான். அந்த 3 ஃபங்க்ஷன் குரூப்பை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஐயூபாக் இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் அது கஷ்டமாக தான் தெரியும். என்னடா இவ்வளோ ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்ட்டு. இது ஈக்குவேஷன்ஸ் கிடையாது, சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் இதுவும் நமக்கு கைவந்த கலை தான். ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி என்றைக்கும் டஃப் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.